சவுண்ட் கேக்குதா? Assalamualaikum. அஸ்ஸலாமுல்லாஹி வரகாத்து வந்தீங்க ஸ்கிரீன். வந்து உங்களோட சவுண்ட் கேக்குதா? பேசுறது ட்ரக் ஆகுதா எப்படி? எனக்கு கேக்குது. ஹாய், பிஸ்மில்லா. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது உங்களோட முதலாவது வகுப்பு அகாடமியால் நடாத்தப்பட்டது. அந்த வகையில் ஆரம்பமாக உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். அஹ்லன் வசஹலன் வ மர்ஹபன் பிக்கும். இன்றைய முதலாவது வகுப்பில் நாங்கள் நேரடியாக சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு முன்னால் சில விஷயங்களை ம். நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சு கொள்ளணும். அதே போல் எங்கள்கிட்ட இருந்து சில விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ தான் எங்களோட கிளாஸ் சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் முதலாவது பகுதி வருவோம். ஏதோ ஒரு அமைப்பில் ம். நீங்கள் குர்ஆனை ஓத பழகி வந்திப்பீங்க. குர்ஆன் உங்களுக்கு தெரியாம இருக்காது. ஏதோ ஒரு அமைப்பில் குர்ஆனோட இதுக்கான கனெக்ஷன் இருந்து வந்திக்கும். அந்த வந்திக்கிற அந்த கனெக்ஷனை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லலுமா? எப்படி எங்கே பழகினீங்க, எப்படி ஓதி பழகினீங்கன்னு சொல்லி. இல்ல நார்மலா சின்ன வயசுல நான் ஓதினது தான். ம். நான் மலை. ஸோ ம். அந்த ஆஹ், தமிழ்ல இல்ல எனக்கு விளங்கப்படுத்தினது. ம். ஆம், அப்ப ஒரு கிரேட் 4 இருக்கக்குள்ள நான் குரான் தமாம் பண்ணினேன். ம். அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நாள் ஹிஃபில் பண்ணினேன். ம். ஆனா நாங்க ஊடு மாறி வந்ததுனால அப்படியே அது விடுபட்டு நின்றுச்சு. நின்றுட்டு. அதுக்கு பிறகு ஏ லெவல்த் முடிஞ்சு எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் ஒன்று கிடைச்சிச்சு தஜ்வீத் முறையில படிக்கிறதுக்கு. ம். ஆனா அவங்களும் தமிழ்லயே அந்த டைம் எனக்கு எப்படியும் தமிழ்லேல நான் ம். மேரி பண்ண பிறகுதான் எனக்கு இந்த அளவுக்கு தமிழ் நான் தெரிஞ்சு கொண்டேன். ம். அந்த டைம்ல அதாலேயும் எனக்கு ஒரு அளவுக்கு தான் நான் அதையும் படிச்சேன். ம். பிறகு நான் மேரி பண்ணியும் இருந்தது 8 வருஷம் சவுதில. அப்புறம் இப்ப வந்து ஸ்ரீலங்கால 4 இயர்ஸ். இந்த டைம்ல இருந்தா நீ நார்மலா ஓதுறது தான். அப்படி இல்லாம நான் ம். எதுவும் பேசிக்கலி கிடைச்ச அந்த அந்த நாலேஜ் வச்சு கொண்டு தான் ஓதி வேற கொண்டு பாருங்க. படிக்க. அப்படியா? ஓ ஓ சரி, ஓகே, நல்லா. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் சில குரான் வசனங்களை டிஸ்ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அமைப்பில் தெரியுமோ அந்த அமைப்பில் ரிசைட் பண்ணுங்க, ஓதி காட்டுங்க. வாசிக்காம நீங்கள் ரிசைட் பண்ணி என்ன பழைய மெத்தடிக்கை ஓதி காட்டுங்க. அல்லாது உங்களுக்கு கேக்குதா? நான் கேக்குது. ஹெட்செட் ஓகே. ஓ, போட்டிருக்கிறேன். கேக்குதா? ஓ. ஓகே. إياك نعبد وإياك نستعين أنعمت عليهم وامرأته حمالة الحطب لا أعبد ما تعبدون الذين إذا اكتالوا على الناس screen அது நூனா screen issue வந்துட்டு எது? யா என்ன ஓ, எஸ். الذين إذا اكتالوا على الناس يستوفون. ஹாய், நல்லா. நீங்கள் இப்படி நீங்கள் உங்களுக்கு அஹ், எந்த ஒரு பேஜையும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படியா? இப்படி ஓதுனது போல ஓதி. அப்படின்னா இப்போ நீங்கள் ஓதுனி காட்டினீங்களே, இந்த இந்த மெத்தட்ல உங்களுக்கு குர்ஆன்ல எங்கேயும் போதலாம். அப்படிதானே? ஓ ஓ ஓ ஓது. நல்லது. ஹைரன், ஓகே. ஜிசாக்கல்லா ஹைர். உங்களோட ப்ராக்டிஸுக்கு நான் முதல்ல சொன்னது உங்களோட ஸ்டாண்டர்ட், உங்களோட தரம் எது, உங்களை எதிரிருந்து நாங்கள் கொண்டு போகணும், உங்களை எது தெரியாது இது தெரியும் என்கிறத பார்த்து கொள்ளத்தான். நான் இப்போ எங்களோட சிலபஸ் ஸ்டைல நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு விளங்கும் நாங்கள் எதுலேருந்து கொண்டு போகணுமெண்டு. இந்த சிலபஸ்ல ஹைராக்கியை பொறுத்த வரைக்கும் இதில் மூன்று லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல், மாஸ்டர் லெவல், மூன்று லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் பேசிக் லெவலை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு பார்ட் இருக்குது. லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் என்ற ஒரு பார்ட் இருக்குது, லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் என்ற பார்ட் இருக்குது. இது லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் எழுத்துக்களோட
அறிமுக பகுதி என்ற பகுதி நேரம் அதில் ரெண்டு இருக்குது. எழுத்தெழுத்தா நாங்கள் தெரிஞ்சு கொள்றது, ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட சேர்ந்து வார நேரம் அதில் டிசைன் வடிவம் எப்படி மாறுது என்கிற தொடர்பான கான்செப்ட். அது உங்களுக்கு இந்த பகுதி தேவைப்படாது என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் ஓதி காட்டினதை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் அவங்களுக்கு பெரிய ஒரு பகுதி அல்ஹம்துலில்லாஹ் சரியா கிளியரா ஆகிக்குது. அதுல ரெண்டாவது பகுதி இருக்குது லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்ட், எழுத்துக்களோட உச்சரிப்பு பகுதி. இதுல நாங்க மூணு பகுதிகளாக நாங்க பார்க்கிறோம். முதலாவது பகுதி இருக்குது எங்கள்கிட்ட எழுத்துக்களாக எழுத்தெழுத்தாக நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகிறது. அந்த பகுதியும் உங்களுக்கு தேவைப்படுறதில்ல என்றால் நீங்க ஓதினதை பார்க்குற நேரம் அது மோர் தென் ஒரு 90% மேல உங்களுக்கு எழுத்துக்கள் விளங்குது அந்த எழுத்துற உச்சரிப்புகள். ரெண்டாவதுக்கு இது இன்டர்மீடியட் லெவல்ல வந்து இன்க்ளூடிங் 7 கேள்வி வைக்கிறது வந்து நாங்க வேர்ட் பை வேர்டா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு பழகுறது. Right? அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படாது. காரணம் என்றால் நீங்க வசனமா ஓதுற சந்தர்ப்பத்தில் எங்கேயுமே ஒன்றை சரி ரிப்பீட்டேஷன் பாட்டுக்கு நீ கொண்டு போகல. உதாரணத்துக்கு அன் அன் நம் மம் த த த லை இப்படி நாங்கள் ரெண்டு முறை டபுள் என்ட்ரியோட பின்னாடி ரிப்பீட் ஆகி போகிற ஓதல் உண்ட உங்களோட ஓதல் நான் காணல. நீங்க ஏதோ ஒரு அமைப்புல மூவ் ஆகிக்கொண்டு ஃபார்வர்ட் ஆகிக்கொண்டு தான் நீங்க போனீங்களே தவிர பேக் ஆகல. ஸோ அந்த லெவல் உங்களுக்கு தேவைப்படாது. அதுல மீனிங் நீங்க எல்லாத்தையும் சரியா ஓதுனீங்க என்றல்ல, பட் உங்களுக்கு சம் இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அப்ப இன்டர்மீடியட் லெவல் என்று சொல்லப்படுற இப்ப நீங்க வசனங்களை ஓதி காட்டினீங்க தானே, இந்த மாதிரி வசனங்களை நாங்க ஓதுறதுக்கு ஊடாக எங்களை நாங்க டெவலப் பண்ணி கொண்டு போறத நான் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 13 சாப்டர் இருக்குது. வசன ரீதியான ஓதலுக்கு ஊடாக வசன ரீதியான பயிற்றுவிப்புகளுக்கு ஊடாக ட்ரெயின் ஆகி கொண்டு நாங்கள் எழுத்துக்களை டார்கெட் பண்ணி போவோம். இன்ஷா அல்லாஹ். அப்ப இதுல 13 பகுதி நான் பார்க்க போய்க்கிறோம். இந்த 13 பகுதிகளுக்கு ஊடாகத்தான் இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஓதுல நாங்க டெவலப் பண்ணி கொள்றதுக்கு இருக்கிறோம். இது நாங்க பார்க்க பகுதியில எங்களுக்கு இந்த பகுதிக்கு வர நேரம் உண்மையில நீங்க முன்னாடி எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் இல்லை தானே, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற அந்த பிரச்சனை எல்லாமே இந்த இடத்துல நாங்க ஒரு 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 சமரி பண்ணப்பட்ட சேர்த்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி தான் அந்த இடம் இருக்கும். இப்போ நீங்கள் ஓதினத்தில் பார்க்குற நேரம் எங்களுக்கு அதை பார்த்து இன்ஷா அல்லாஹ். பட் உங்களோட கஷ்டம்னு ஒன்று இல்லை, ஏன்னா நிறைய விஷயம் தாண்டி வந்துக்கிறீங்க. அதே நேரம் நீங்கள் பிகினிங் என்ற லெவல்லையும் இல்லை, ஒன்றுமே தெரியாது ஜீரோலேருந்து வரணும் என்ற லெவல்லையும் இல்லைங்கிறதால இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு மூவ் ஆகிறது ஈஸி ஆகிடும். நான் சில விஷயங்களை உங்களுக்கு ஓதுற சந்தர்ப்பத்தில் பேசிட்டு போவோம். அடுத்தது செகண்ட் லெவல்ல வந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொன்னீங்களே தஜ்வீத் ரூல்ஸ் எங்கேயோ போயிட்டு பார்த்தா அப்படின்னு சொல்லி, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தஜ்வீத் ரூல்ஸை பற்றி நாங்கள் செகண்ட் லெவலில் நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது வந்து முழுமையாக குர்ஆன் வசனங்களை ப்ராக்டிஸில் தான் பார்ப்போம். சட்டமாக எழுதி வச்சு கொண்டு உங்களை பாடமாக்க சொல்லி நீங்கள் பாடம் தந்து அதில் நோட் எடுத்து எதுவும் நடக்காது. நாங்கள் அதில் எக்ஸ்பிளனேஷனை உங்களுக்கு தருவோம், இது இப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும் என்று. மற்றும் அதுக்கு அடுத்ததாக எல்லாத்தையும் நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டால் அந்த எக்ஸ்பிளனேஷன் வச்சுக்கொண்டு நீங்கள் எந்த அளவு தூரம் அதை அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் ஓதுற குர்ஆனில் அந்த எந்த அளவு தூரம் உங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் லயிக்குதுங்கிறதான் நாங்கள் முக்கியமாக இதில் பார்ப்போம். மூணாவது தேர்ட் லெவலில் தான் நீங்கள் உங்களோட கையில் ஒரு முஸ்ஹஃபை எடுத்துக்கொண்டு குர்ஆனை வச்சுக்கொண்டு நீங்கள் அதை பார்த்து ஓதுற லெவலுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் குர்ஆனை தான் ஓதுவீங்க, ஆனால் குர்ஆன் அமைப்புக்கு நாங்கள் ஓத மாட்டோம். உங்களுக்கு என்ன அமைப்பு தேவையோ, உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை டார்கெட் பண்ணி அதுக்கான குர்ஆன் வசனங்களை நாங்கள் எடுத்து அதை நாங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தருவோம். இந்த தேர்ட் லெவலில் தான், மாஸ்டர் லெவலில் தான் நீங்கள் குர்ஆன்ட ஸ்டைலுக்கு பேசிட்டு குர்ஆனை நாங்கள் பார்த்து ஓதுனாங்க போவோம். இந்த குர்ஆனை பார்த்து ஓதுற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு 2 ஆப்ஷனுக்கு வரலாம். குர்ஆனை நீங்கள் பார்த்து ஓதிக்கொண்டு வர சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு 2 வகையான செலெக்ஷனுக்கு நீங்கள் போகலாம். ஒன்று ஹைப்புல், இப்போ குர்ஆனை கொஞ்சம் பாடம் ஆகிக்கணும், எனக்கு சரியான முறையில் ஓத தெரியுது, இன்னொருத்தர ஹெல்ப் ஒன்று இல்லாமல் சரியாகவே கான்ஃபிடென்ட்டாக ஓத முடியுது, இப்படி எல்லாம் மிக்குதுன்னா நீங்கள் ஹிஃபுல்லுக்கு போகலாம் என்று யோசிக்கலாம். ரெண்டாவது
இஜாசா என்ற ஒன்று இது. அப்ப இஜாசா என்றால் என்னங்கிறத ஷோர்ட்டா சொல்லென்றால், எங்களுக்கு தெரியும் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பித்திக்கிறான், ஓதி பழகிக்கிறான். எப்படி ஓதணும், எப்படி நீட்டணும், எப்படி நீட்டப்படாது, இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் கிட்ட ஓதி வாய் மூலமாக ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறார் என்றால் அவங்களோட அடுத்த ஆட்களுக்கு அதை அந்த மெத்தட்ல ஓதல் மெத்தட்ல பழக்கிக்கிறாங்க. முக்கியமான 7 மெத்தட் வந்து ஓதி பழகப்பட்ட மெத்தட்டாக அடையாளப்படுத்தப்படக்கூடியது இது. அதுல நான் எங்கள்கிட்ட ஓதுற பிள்ளைகள் இப்போ நீங்களா வந்து இருக்கீங்க. இப்போ நீங்க வந்து நாங்க சொல்ற சிஸ்டம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணப்பட்டு ஓதி கடைசி 3வது முறையில இந்த ப்ளஸ் 3rd லெவல்ல வந்து குர்ஆனுடைய அந்த அமைப்பை முழுமையாக எடுத்து நீங்க ஓதி பழகினீங்க என்றால், நாங்க சொல்ற அமைப்புகள் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி ஓதுறீங்க அப்படி என்றால், இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் தருவேன். அந்த சர்டிபிகேட் வந்து யார் உங்களுக்கு ஓய் தந்தாங்களோ அவங்களோட பேர் அப்படி அப்படி அப்படியாக கடைசி பெயராக அல்லாஹ்வுடைய பேர்ல பேத்திட்டு முடியக்கூடிய. சரியா? இன்ஷா அல்லாஹ். அப்ப இது இந்த ஒழுங்குல ஒரு சர்டிஃபிகேட் நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவோம். அந்த சர்டிஃபிகேட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனதா இருக்கும். உங்களுக்கும் அதோட மீனிங் என்றால் உங்களுக்கும் குர்ஆன் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்னிலையில் அவங்க எப்படி ஓதினாங்களோ அந்த அமைப்பில் எங்களுக்கும் ஓதத் தெரியும். இன்னொருத்தர் ஓதுற சந்தர்ப்பத்தில் அவட விடக்கூடிய பிழைகளையும் எங்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு 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 திறமை, ஒரு ஸ்கில்ஸ் எங்களுக்கு ஈக்கும் என்ற லெவலுக்கு ஈக்கும். கொஞ்சம் இது அட்வான்ஸ் ட்ரை பண்ணா கஷ்டம் ஒன்று ஒன்று ஈக்காது இன்ஷா அல்லாஹ். இதான் எங்கட சிலபஸ்ல உள்ள இன்ஷா அல்லாஹ். விஷயம். நான் இதுவரைக்கும் பேசின விஷயம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு பேஜில் போட்டு காட்டண்டால் எங்களுக்கு இப்படி போட்டு காட்டையிலும் இதுல உங்களோட பகுதி இந்த பாடத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பை வேர்சஸ் உருவான வசனங்களாக ஓதுற பகுதி இன்ஷா அல்லாஹ். ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது எங்கட சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஒன்று பொருவம் எங்கட அகாடமியினுடைய விஷன் மிஷனை சரியா நான் தெரிஞ்சு கொள்ளணும். எங்கட டார்கெட் என்னன்னு சொன்னா அல் குர்ஆனை சரியான உச்சரிப்போட பேசிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட உங்கள்ட்ட நேச்சரில் ஈக்கிற உங்களோட டோன், உங்களோட குரல் ஓசையில் உங்களை மிச்ச சிம்பிளாகவும் அதே நேரம் ஃப்ளோ ட்ரெக்ல ஸ்ட்ரக் கொண்டு இல்லாமல் ஃப்ளோ ட்ரெக்லையும் உங்களை ஓத பழக்கிறது தான் எங்களோட டார்கெட். லாங் டேர்முக்குரிய பிளான் என்னென்னு சொன்னால் சுமார் 5 இயர்ஸுக்கு மேலே நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். உருவான அதுக்கே உரிய ஸ்டைலில் நாங்கள் ஆல்ரெடி சொல்லிக்கிறோம் என்ன ஸ்டைலுண்டு. அந்த ஸ்டைலில் நாங்கள் ஃப்ளோ ட்ரெக்லையும் மிச்ச சிம்பிளாகவும் ஓதக்கூடிய ஒரு ஜெனரேஷனை நாங்கள் உருவாக்கணும். குர்ஆன் சரியான அமைப்பில் போய் சேர்றதுக்கான ஒர்க்கை நாங்கள் செய்யணும். இதான் எங்களை நோக்காக காணப்படுது. இதெல்லாம எங்களோட சிலபஸ்ல வந்து குர்ஆன இல்லாத வேறொரு பாடமும் ஈக்காது. குர்ஆன் படிக்கிறாக்கள் எங்கிட்ட ஓதுறாக்கள் வந்து முழு குர்ஆனையும் ஓதி தமாம் பண்ணிட்டு போகணும் என்ற ஒரு டாஸ்க் எல்லாம் எங்கள்கிட்ட ஈக்காது. ஆனா எங்களோட சிலபஸை கவர் பண்ற நேரம், முடிக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு சுயமான செல்ஃப் கான்பிடன்ட் ஒன்று வரும். எங்களாலும் என்னாலும் குர்ஆனை முழுமையாக ஓதலாம் என்ற ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளணும். 3வது அடுத்தது 30 ஜுஸ்வையும் நாங்கள் ஓதி முடிச்சிட்டு அது ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் எல்லாம் நான் கொண்டாடுறது அப்படிலாம் இல்லை. எங்களோட சிலபஸை கவர் பண்ணக்குள்ள அவங்களுக்கு ஒரு திருப்தி வரும். அந்த திருப்தி எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது கிளாஸில் ஜாயின் ஆகிறாக்கள் நீண்ட காலத்துக்கு எங்கிட்ட இருந்து ஓதுவாங்க அப்படின்னு இல்லை. அவங்களோட ஸ்பீடுக்கு நாங்கள் மூவ் ஆகும். எனவே தான் நாங்கள் இதில் கால லிமிட், அதாவது பீரியட் எவ்வளோ காலம் எங்கிட்ட ஓதுவாங்கங்கிறது ஒவ்வொருத்தரோட ஸ்பீடுக்கு ஏற்பதான் வேறுபடும். உங்களோட ஸ்லோ ஆகிற சந்தர்ப்பத்தில் நாங்களும் கட்டாயம் அந்த இடத்துல ஸ்லோ ஆகி உங்களோட சேர்ந்து நாங்கள் போகக்கூடியதாக இருக்கணும். அதே போல் எங்களோட கிளாஸில் வந்து எல்லா சைட்ல இருந்தும் எல்லா ஏஜ் கேட்டகரிலையும் ஆக்களிக்கிறாங்க. நீங்கள் அதை எங்களோட சேனலில் போயிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். சின்ன பிள்ளைகள் 6 வயது 5 வயது பிள்ளைகள் இருந்து 60 70 வயது வரைக்குமான எல்லாரும் அதில் இருக்கிறாங்க.
இன்னும் சில விஷயங்கள் உங்களோட கிளாஸுக்கு நீங்கள் கிளாஸுக்கு ஜாயின் ஆகக்குள்ள முக்கியமான விஷயங்கள் உண்டு. கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும். உங்களோட டிவைஸ் சார்ஜிங் நெட்வொர்க் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். மூணாவது சைலண்டான பிளேஸ்ல இருந்து நீங்கள் கிளாஸுக்கு வரணும். சாரி, மூணாவது வந்து உங்களோட ஃபோனை நீங்கள் கையில் வச்சுக்கொண்டு கிளாஸுக்கு ஜாயின் பண்ண வேணாம். ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பையாக வச்சு கொண்டு வாங்க. பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு இஷ்யூ ஆகிக்காது. அடுத்தடுத்த கிளாஸ்கள் நாங்கள் நேரடியாக படிக்கிற விஷயங்களை பார்க்கறதால குருவான நாங்கள் சரியாக லேர்ன் பண்ணி கொள்றதுக்கு எங்களோட ஃபோக்கஸ் வந்து ஃபோனில் ஈக்கப்படாது, குருவானில் ஈக்கணும். ஸோ அதுக்கு நாங்கள் ஃபோனை ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பையாக வச்சுட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுறது பெட்டராக இருக்கும். லீவ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அதான் உங்களுக்கான பெர்மிஷன். பட் இன்றைக்கு லீவ் தேவைன்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாலே அதான் உங்களோட பெர்மிஷனாக கருதப்படும். நீங்கள் ஏர்லியாக இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் ஆகிக்கும். சம்டைம் அந்த கிளாஸ் எங்களுக்கு இன்னொரு டைம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொள்றதுக்கு ஈஸியாகிக்கும். இன்கேஸ் எக்கடமிக்லேருந்து சரி இஷ்யூ ஆகி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்றால் அது இன்னொரு வகையில் உங்களுக்கு பிளான் பண்ணிட்டு தான் அந்த கிளாஸை ரீஃபில் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி கொண்டு அந்த கிளாஸ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த கிளாஸ் நடக்காது அப்படின்ட்டு. எது இருந்தாலும் கட்டாயம் வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறது முக்கியம். இந்த மெசேஜை டைம் போட்டால் நல்லா. அடுத்தது நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் ஜாயின் பண்ணுறீங்கன்ற வகையில் உங்களுக்கு ஹோம் ஒர்க் வரும். அந்த ஹோம் ஒர்க் வந்து ஒவ்வொரு டைப்பில் மாறும். நான் கிளாஸஸ் நடந்து கொண்டு போகக்குள்ள நாங்கள் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். இப்போ ஹோம் ஒர்க் எப்படி வரப்போகுது அப்படி என்றால் உண்மையில் நாங்கள் ஒரு கிளாஸில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை படிப்போம். அந்த படித்த பாடத்திலேருந்து என்ன செய்வோம், சமரி பண்ணி இந்த பாடத்தை நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும் என்று நாங்கள் உங்களுக்கு ஒரு ஒர்க் கொண்டு தருவோம். நீங்கள் என்ன செய்வீங்க, அதை ரெடி ஆகிட்டு வருவீங்க. அடுத்த கிளாஸில் நாங்கள் ஸ்டார்டிங் அந்த ஒர்க்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஒர்க்கை நாங்கள் பார்ப்போம் எந்த அளவு தூரம் நீங்கள் அதில் கிளியர் ஆகிக்கிறீங்க, உங்களோட விஷயம் எல்லாம் கிளியர் ஆகிக்குது, நீங்கள் ஓதுனதெல்லாம் சரியாக வந்துக்குது, பிரச்சனை எல்லாம் கிளியர் ஆகிக்குதுங்கிறத நான் பார்ப்போம். அப்படி பார்க்குற சந்தர்ப்பத்தில் எதெல்லாம் நிறைய பிழைகள் வருதோ அதை நான் கொஞ்சம் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி அந்த கிளாஸை நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸாக செஞ்சு தருவோம். அப்படி இல்லை நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்றால் ஒன் டைம் ஒரு முறை கேட்டு நாங்கள் அடுத்த பாடத்துக்கு அவசரமாக மூவ் ஆகிடுவோம். அடுத்த முக்கியமான விஷயம் டைமிங் பீரியட், வெயிட்டிங் டைம் பீரியட். இது வந்து எப்படி என்றால் எங்களோட ஜூம் கிளாஸ் வந்து இண்டிவிஜுவல் கிளாஸஸுக்கு ஆக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அப்படி என்றதால உங்களோட கிளாஸ் டைம் வந்து 6:30 அப்படி என்றால் 6:25க்கு உங்களோட லிங்க் வந்து எங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முடியுமாയിരിக்கும். அதே லிங்க் வந்து 6:40 6:30 8:40 வரைக்கும் உள்ள பீரியடுக்குள்ளே வந்து ஓப்பனில் இருக்கும். 38 39 ஆகக்குள்ள எங்கிட்ட ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் உங்களோட லிங்க் பேத்திடும். அதுக்கு பின்னால் உங்களோட லிங்கில் எங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கொண்டு இருக்கா, அது கஷ்டமாகிக்கும், இன்வெலிட் காட்டும். அப்போ இதில் சமரி என்னென்றால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒன் டைம் கிளாஸுக்கு ஜாயின் ஆகினீங்க அப்படி என்றால் ஈஸியாக இருக்கும். அடுத்தது அகாடமியோட வெக்கேஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் இதான் அதில் வெக்கேஷன். ரமலான் ஃபெஸ்டிவல் 7 days, ஹஜ்ட ஃபெஸ்டிவல் 7 days, டிசம்பர்ட annual வெக்கேஷன் 7 days, அடுத்தது மே டேயும் மீலா டேயும் தான் அகாடமியோட வெக்கேஷன். இதல்லாத அடுத்த எல்லா நாட்களும் அகாடமி ஓப்பன் தான். இன்கேஸ் என்ன சரி இன்சிடென்ட்கள் வரும் என்றால் எங்களோட ஒஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்புக்கு உங்களுக்கு அந்த மெசேஜ்கள் இன்ஷால்லா கிடைக்கும். அடுத்தது எங்களோட யூடியூப் சேனலில் பார்த்துக்கிறீங்களா? சவுண்ட் கேட்குதா? சவுண்ட் கேட்குதா? ஓ இப்பதான் கேக்குது, கட் ஆவிச்சு லைன். நெட்வொர்க் இஷ்யூ உண்டாயிட்டு. எது அவங்க லாஸ்ட்டாக விளங்கின போயின்றது? ஹோம்ஒர்க்கை பற்றி எனக்கு விளங்கிட்டா? அவன கடைசிக்கு நீங்க இப்ப பேசுறது உடைஞ்சு வருது. இப்பயா நீங்க வேற. क्लियर करो. கௌரவ கொஞ்சம் நீங்க வேற. இப்போ எப்படி சவுண்ட்? இப்ப கேக்குது. நான் ஹோம்ஒர்க் விளங்கிட்டு விஷயம் கிளியர்.
அதுக்கு பின்னால பேசினது கேட்கல. வெயிட்டிங் பீரியட். இதானே நீ எனக்கு கடைசியா சொன்னது யூடியூப் உங்களோட சேனல்ல பாத்திக்கிறான்னு தான், அதுக்கப்புறம் அப்படியே லைன் கட் ஆகினு. ஆ, என்ன செய்ய பார்த்துக்கீங்களா? இல்ல, இல்லை. பாத்து பட்டில்ல எனக்கு. சரி, ஓகே. நீங்கள் போயிட்டு யூடியூப் சேனல் பாருங்க. நான் பார்க்குற ஸ்டெப் எப்படின்னு சொல்லி தரேன். ஏன்னால் உங்களோட ரெக்கார்டிங் எல்லாம் மிக கவனமாக அதில் நாங்கள் பாதுகாப்போம். ஏன் பாதுகாக்கிறோம் என்றால் அது உங்களுக்கு நிறைய இடங்களில் தேவைப்படும், உங்களுக்கு தேவைப்படும். என்றால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் நேரடியாக கண்ணால் பார்க்கிறதுல நிறைய தேவையே இருக்குது. குர்ஆன் சரியாக உச்சரிக்கணும் என்றால் நாங்கள் சரியாக பார்க்கணும் முதலாவது. ரெண்டாவது, நாங்கள் குர்ஆனை ம். சரியான முறையில் காதால் கேட்கணும். முதலாவது பார்க்கிறது, ரெண்டாவது கேட்கிறது. இது ரெண்டும் சரியான முறையில் நடந்துச்சுதுன்றா தான் குர்ஆனை எங்களுக்கு சரியான முறையில் உச்சரிக்கிற பகுதிக்கு எங்களுக்கு போகலாம். எங்களோட உச்சரிப்பை நாங்கள் திருத்தணும் என்றால் நாங்கள் ஓதுறதை நாங்கள் நிறைய டைம் சரியான முறையில் கேட்கணும். அடுத்தாக்க ஓதுறதை கேட்கணும். குறிப்பாக நாங்கள் ஓதுறதையும் கேட்கணும். அப்போ தான் எங்களோட ஓதுல திருத்திக் கொள்ள இயலும். ம். இந்த மூன்றும் ஒரே பிளாட்ஃபார்மில் கிடைக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப் சேனல் நான் சொல்லலாம். ஓகே. இந்த ஹோம்ஒர்க் உங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஹோம்ஒர்க்கை நீ செஞ்சு கொள்ளிலும், உங்களோட வீடியோஸை பார்த்துக்கொள்ள பயிற்சிகளை செஞ்சு கொள்ளிலும், எவ்வளோ காலத்துக்கு முன்னுக்குள்ள வீடியோவையும் உங்களுக்கு பேசிட்டு புதியது போல அப்படியோ கேட்டு உங்களோட பிரச்சனைகளை, உங்களுக்கு வந்து டவுட்ஸ்களை உங்களோட ரெக்கார்டிங்கை கேட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸுக்கு எவ்வளோ காலத்துக்கும் இது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் உங்களுடைய பார்த்து இன்னும் ஒருத்தரும் குர்ஆனை படித்து தெரிஞ்சு கொள்றதுக்கு, ஓதி பழகுறதுக்கு, கலந்து கொள்ள முடியும், படித்து கொள்ளையும் முடியும். புதிதாக கிளாஸில் கலந்து கொள்ள முடியும், உங்களோட கேட்டு படித்து கொள்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. எப்படி நீங்கள் தேடணும் அப்படி என்று சொன்னால் நீங்கள் யூடியூபுக்கு போய்த்துட்டு அதில் சேர்ச்சில் பாரில் போய்த்துட்டு அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமி எஸ்எல்னு நீங்கள் அடிச்சு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் அந்த வியூ சேனலுக்கு நீங்கள் போனீங்க அப்படி என்று சொன்னால் அதில் உங்களுக்கு எங்களோட பேஜுக்கு நீங்கள் போகலாம். அதில் போய்த்துட்டு பிளேலிஸ்ட்டுக்கு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னால் உங்களோட பேரில் எந்த பேரில் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிறீங்களோ அந்த பேர்லேயே உங்களோட பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் தேடி வச்சு கொள்ளையிலும். இதெல்லாம் எங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறார்கள்ட சில பிளேலிஸ்ட் சுமார் 250க்கு மேலே ரெஸ்பான்ஸ் மாதிரி சேனல்ஸ் எல்லாமே இருக்குது. சில பேர் படித்து கொண்டிருக்கிறாங்க, சில பேர் லீவில் போய்ப்பாங்க, சில பேர் லீவ் முடிஞ்சு திருப்பி வருவாங்க, சில பேர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க. இப்படி பல கேட்டகரியில் போய் கொண்டிருக்குது. இதே மாதிரி உங்களோடையும் வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பின்னால் நீங்கள் அதை வச்சு கொண்டு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணி கொள்றதுக்கான ஸ்டெப்பை செய்யலாம். எங்களை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன மைனி ஆல்ரெடி இதுல ஜாயின் ஆகி ஓதிக்கொண்டினாள். லாஸ்ட் வீக் தான் அவ ஜாயின் ஆகினேன். அவட மூலமா தான் எனக்கு இது தெரிய யாரும் வந்து. தெரியல. அப்ப அந்த யும்னா கிளம்பு கிளம்பா. யும்- ஆஹ் அவ இப்ப இல்ல, அவ அப்ப ஸ்டே பண்ணி கொண்டிருந்தது கிளம்புல ஹாஸ்டல்ல தான். அவ ஊரு இங்க பஸ்யால, நிப்பம்பு பஸ்யால. ஹைரா. ஆஹ் நல்ல அவங்க விஷயம். மூலமா தான் எனக்கு ஓகே, தெரிய நல்ல. வந்தது. நீங்கள் கட்டாயம் வந்து முதலாவது எங்களோட சேனலை பேசிட்டு கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க யூடியூப் சேனலில். ரெண்டாவது உங்களோட கிளாஸை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு எந்தளவு தூரம் இதில் சக்ஸஸ் விளங்குதோ அதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் இதில் தேவைப்பாடு வேறு யாருக்கும் இருக்கும் என்றால் அவங்களுக்கு இந்த மெசேஜை நீங்கள் பாஸ் பண்ணுங்க. டெக்ஸ்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அகாடமியால். இந்த குர்ஆன் ஸ்டைலில் இப்படி பழகணும், இப்படி தேவைப்பாடு இருக்கிறார்களுக்கு கட்டாயம் இதை மெசேஜை பாஸ் பண்ணி அவங்களை கொண்டு போய் சேர்க்கிற வேலை எங்களுக்கு. ஏன்னால் யாரும் இந்த காலத்தில் குர்ஆன் ஓத கிடைக்கல, சான்ஸ் ஒன்று கிடைக்கும் ஏலியா சொன்னது போல அப்படி எனக்கு சான்ஸ் ஒன்று கிடைக்கலன்னு சொல்லி இந்த காலத்தில் யாரும் ஒரு எங்களை குற்றம் சொல்லப்படாது. அப்படி ஒன்று இல்லை. எந்த டைமில் எங்கேயும் எந்த மூல முடுக்கில் எந்த இருந்தாலும் குர்ஆனை ஓதுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ அதுக்குரிய ஒர்க்கை நாங்கள் செஞ்சோம்னா சரி, இந்த மெசேஜை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னால் நாங்கள் அந்த கொஷன்லேருந்து நாங்கள் விடுபட்டுருவோம். சாய்ஸ் அவங்களோட இல்லை. அவங்க ஓதி பழகலாம் அல்லது விடலாம். பட் இப்படி ஒன்று இல்லை, தெரியாது என்று சொல்கிற லெவலுக்கு நாங்கள் ஈக்கப்படாதுங்கிறது முக்கியம். ஹைரன் வேற என்ன செய்ய டவுட் தான் கேட்கலாம். ஆஹ் இல்ல, அல்ஹம்துலில்லா எனக்கு விளங்கின எல்லாத்தையும். அப்ப நீங்க நோட்ஸ் வந்து ப்ராப்பரா கிளாஸ், ஓ, சொல்லுங்க. நீங்க ப்ராப்பரா அப்ப இது தொடங்க போறது இன்ஷா அல்லாஹ் ஃப்ரைடேல இருந்தா?
ஓ நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களோட டேட் இன்னைக்கு வெனிஸ்டே, அடுத்து ஃப்ரைடே கிளாஸ். ஓ இன்ஷா அல்லாஹ். அந்த நோட்ஸ் வந்து சில போது இப்ப தமிழ்ல வரும், அது notes உங்களுக்கு இஷ்யூ வந்து ஆகிக்காது. நீங்க வந்து இப்ப நோட்ஸ் இல்லாட்டி இப்ப ஹோம்ஒர்க் தாரது தமிழ்லயா தருவீங்க? இல்லை உங்களுக்கு என்ன அப்படி சார் அப்படி எழுதுற அப்படி என்ன? இல்லை இல்லை அப்படி ஒரு ஒரு ஒர்க்கும் வராது. எழுதுகிற ஒர்க் வந்துட்டு எங்கள்கிட்ட இல்லை. எல்லாம் உங்களோட வாய் மூலமான ப்ராக்டிஸ் மட்டும்தான். நாங்கள் சொல்கிற விஷயங்களை சரியாக நீங்கள் லிசன் பண்ணி அதை நீங்கள் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து அதை உங்களோட வாய் மூலமாக நீங்கள் சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர மாதிரி தான் ஒர்க் ஆகி பெரும்பாலும். எழுத்து பரீட்சை ரிட்டர்ன் எந்த இதுவும் வைக்காது. காதில் சரியாக கேட்குறதும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதும் வைக்கும் இன்ஷா அல்லாஹ். நல்லம்மா இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ். வலைக்கும் சலாம்.